தண்ணீர் குடிக்கும்போது ஏன் உட்கார்ந்த நிலையில் குடிக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள்? அதில் என்ன நன்மை உண்டு என்று விளக்குங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்முடைய உடலில் உயிராற்றல் சுற்று பெற்று கொண்டிருக்கிறது. அதாவது உயிராற்றல் நம்முடைய உடலுடைய எல்லா பாகங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய உடலின் அசைவுகளுக்கு தக்கவாறு நம்முடைய உயிராற்றல் பரவலின் திசை மாறும். அதே போல் நம்முடைய உடலின் இருக்கை நிலைகளுக்கு தக்கவாறு நம்முடைய உயிராற்றல் உடலின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலை கொள்ளவும் செய்யும். உதாரணத்திற்கு, நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய உயிராற்றல் நம்முடைய காலின் அடிப்பகுதி வரை பரவும். ஏனென்றால் கால்கள் நம்முடைய உடலை தாங்க வேண்டும் தானே. அதற்கு கால்களுக்கான ஆற்றலானது இரத்த ஓட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் அமர்ந்த நிலையில் இருக்கும்போது உயிராற்றல் கால்களுக்கு முழுமையான அளவில் செல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் கால்கள் அப்போது உடலை தாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தளர்வாக இருக்கின்றது. இதுபோல நமது பல்வேறு விதமான உடல் அசைவுகளுக்கும் இருக்கை நிலைகளுக்கும் தக்கவாறு உடலில் உயிராற்றல் பயணித்து நிலை கொண்டு அங்கே உள்ள தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கும். இங்கே நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்கே உயிராற்றல் பாய்கிறதோ, உடலின் எந்த இடத்தில் உயிராற்றல் நிலை கொள்ளுகிறதோ அந்த இடத்தில் நம்முடைய உடலியல் பணிகள் சிறப்பாக நடக்கும். ஏனென்றால் உடலியல் பணிகள் சிறப்பாக நடக்க நிறைவான உயிராற்றல் ஒன்று மட்டுமே போதுமானது. இப்போது நாம் ஏன் அமர்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும் என்பதை முதலில் இங்கே விளங்கிக் கொள்வோம். நாம் உண்ணக்கூடிய உணவு நல்ல முறையில் ஜீரணமாகி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நிறைவாக உடலுக்குள் கிரகிக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு உயிராற்றல் நிறைவாக வழங்கப்பட வேண்டும். கல்லீரல், மண்ணீரல், வயிறு, குடல்கள் ஆகிய நம்முடைய முக்கியமான ஜீரண உறுப்புகள் அனைத்தும் எங்கே அமைந்திருக்கின்றன? நம்முடைய மார்புக்கு கீழும் நம்முடைய வயிற்று பகுதியிலும் தான் அமைந்திருக்கின்றன. நாம் அமர்ந்த நிலையில் சாப்பிடும்போது உயிராற்றல் நம்முடைய மேல் உடலில், அதாவது நம்முடைய வயிற்று பகுதியில் நிலை கொண்டிருக்கும். உடலின் எந்த பாகத்தில் உயிராற்றல் நிலை கொள்ளுகிறதோ அந்த இடத்தில் உடலியல் பணிகள் சிறப்பாக நடக்கும் என்று இப்போதுதான் புரிந்து கொண்டோம். ஆக நம்முடைய ஜீரணம் சிறப்பாக நடக்க நாம் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவது தான் நல்லது. நாம் நின்று கொண்டே சாப்பிட்டோமானால் நம்முடைய உயிராற்றல் நம்முடைய வயிற்று பகுதியில் மட்டுமே நிலை கொள்ளாமல் நம்முடைய கால்களுக்கும் கீழே இறங்கி பரவ வேண்டிய ஒரு தேவை எழுந்தானே. கால்கள் உடலை தாங்க வேண்டும் தானே. அப்போது ஜீரண பணிகளுக்கான உயிராற்றல் குவிப்பில் கண்டிப்பாக சிதறல்களும் பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நம்முடைய ஜீரணம் தரமற்றதாக அமைந்துவிடும். எனவேதான் நாம் எப்போதும் அமர்ந்த நிலையில் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இப்போது இங்கே கேட்கப்பட்டிருக்கும் கேள்வி, ஏன் அமர்ந்த நிலையில் தண்ணீர் அருந்த வேண்டும், அதில் என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பது. உணவைப் போல தண்ணீரும் நல்ல முறையில் நமக்கு ஜீரணமாக வேண்டும். தண்ணீர் உணவை விட மிக மிக முக்கியமான உயிர்க்கூறுகளை நம்முடைய உடலுக்கு தரவல்ல ஒரு அதிமுக்கிய உணவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உணவு சரியாக ஜீரணமாகாமல் போகும்போது நமக்கு பல்வேறு விதமான தொந்தரவுகள் ஏற்படுவது போல தண்ணீர் சரியாக ஜீரணமாகாமல் போகும்போதும் நமக்கு பல்வேறு விதமான நோய்த்தன்மைகள் உண்டாகும் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எப்போதுமே அமர்ந்த நிலையில்தான் சாப்பிட வேண்டும், அமர்ந்த நிலையில்தான் தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதை மிக உறுதியாக நாம் இங்கே உணர்ந்து கொள்வோம். மேலும் அமர்ந்த நிலையில் நாம் நம்முடைய உட்கொள்ளல்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய மனதில் ஒரு விதமான அமைதியும் பொறுமையும் நிலவி இருக்கும். அமைதியுடனும் பொறுமையுடனும் நாம் செய்யும் எல்லா செயல்களும் நமக்கு வெற்றியாகவும் நன்மையாகவுமே முடியும் என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம்.